அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி என்ன சொல்றாங்க, அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். தேவப்பிள்ளை, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுகிறார்கள். தேவன் அழுகையின் பாதையை நம்முடைய அனுபவிப்பாவரே தவிர அந்த அழுகையின் வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல போயிருப்போம், ஆனா அதுல முழுமையா அதுக்குள்ளே இருக்க விட மாட்டாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் வருகிற கண்ணீரின் பாதை அவர்களை அழிப்பதற்கு அல்ல, தேவ பிள்ளைகளை அழிப்பதற்கு அல்ல. அந்த பாதை தான் அவர்களை பரலோக பாதை, பரலோகத்துக்கு நேராக நடத்தி வெற்றியோடு அவர்களை தேவ சந்நிதியில் கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது தேவ பிள்ளைகளே. காரணம், உங்கள் கண்ணீரை ஏதோ இந்த பூமியில காய்ந்து அப்படியே மறைந்து போகிறது அல்ல. அது தேவனுக்கு முன்பாக கணக்கிலே வைக்கப்பட்டு அவரது துருத்தியிலே நிரப்பப்படுகிறது தேவ பிள்ளைகளே.